தாத்தாவோட நம்ம ஆளுங்க 5-6 பேரும் அங்க போயிருக்காங்க. ஏன்னு புரியல. வணக்கம் பெரியவரே. வணக்கம். இங்க பாருங்க, எனக்கும் உங்களுக்கும் அந்த இடம் விஷயத்துல பிரச்சனை இருக்கலாம். ஆனா இப்ப என் பொண்ணு உங்க காலனிக்கு வந்துட்டதால அவளை நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு சொல்லத்தான் உங்களை வர சொன்னங்க. என்ன காஜி தப்பா சொல்ல விட்டுறீங்க? இவனுக்கு மரியாதை எதுக்கு தரீங்க? என்னடா உங்ககிட்ட ரைட்டா பேசுறது? மறுபடியும் நீங்க அந்த இடத்தை பத்தின விஷயத்தை எங்க வீட்டு கலெக்டர் அம்மா கிட்ட ஏதாவது சொன்னீங்கன்னு தெரிஞ்சது அவனை அவங்க எல்லாரும் வெட்டி போட்டுருவேன். போகல. என்னடா எங்க தாத்தாவை ஏத்து பேசுற? நம்ம வெட்டறன்னு சொன்னீங்க. வெட்டறா பார்க்கலாம். எங்களை மிரட்டுறீங்களா? வாங்கடா. என்ன குத்துவீங்களா? தம்பி சும்மா இருங்க காஜி, நான் பாத்துக்கிறேன். வாங்கடா. யாரா நீங்களா? எங்க பிரச்சனைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு முன்னாடி காலையில பார்த்ததே இல்லையே. நீங்க சும்மா இருங்க தாத்தா. சும்மா இருங்க தாத்தா. पकड़ो पकड़ो मैडम साहब का चाकू मारा पकड़ो पकड़ो அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க, அவங்கள மன்னிச்சிரு. மேடம் மேடம் உங்க அம்மாவை குத்திட்டாங்களா? யாரு? அந்த லேபர் காலனி ஆளுங்க கும்பலா வந்து உங்க அம்மா ஹாஸ்பிடல்ல குத்திட்டாங்க. இந்திரா, அம்மா. இந்திரா, எனக்கு யாரும் ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நீங்களே சொல்லுங்க. இது நியாயமா? இங்க பாரு, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கும் நம்ம ஆளுங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. குத்திட்டு அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. எங்க அம்மாவோட நான் கொஞ்சம் தனியா பேசணும். எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? இந்திரா, வேண்டாமா, அவங்களோட பிரச்சனை வேண்டாம். அவங்களுக்கு அந்த இடத்தை நீ தந்துரு. அதுக்கு அவங்க ஏதாவது பணம் கட்டணும்னா அவங்க சார்பா நான் கட்டுறேன். அந்த இடம் எனக்கு எதுக்குமா? ஏதோ உன் பேர்ல பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு கட்டணும்னு ஆசைப்பட்டேன். தந்துரு, அவங்களுக்கே தந்துரு. ஏன்னா நீ அவங்க காலனில இருக்க. மறுபடியும் கோவத்துல உன்னை ஏதாவது செஞ்சுட்டா வேண்டாமா? வேண்டாம். அன்னைக்கு நான் என் வாயால என் பொண்ணு செத்து போயிட்டான்னு சொன்னேன். அந்த வார்த்தையை அவங்க இன்னைக்கு உண்மையாக்கிட கூடாது. அவங்களுக்கே தந்து. ஐயோ அம்மா. இந்திரா, கலெக்டரம்மா பரவாயில்ல, நம்ம ஆளுங்க எல்லாம் வெளியே நிக்கிறாங்க. அந்த பட்டா பையில, ஐயோ இந்த பட்டா பையில நான் என் கையால் அவங்க கிட்ட தந்தா நல்லா இருக்காது. அதனால நீங்களே வந்து அவங்க கிட்ட தந்தா அவங்க சந்தோஷப்படுறது நீங்களும், நீங்க சந்தோஷப்படுறது அவங்களும் பார்க்க முடியும். எனக்கும் சந்தோஷமா இருக்கும். வாங்க வாங்க. அப்படின்னா இப்ப இந்த லேண்ட் அலாட்மெண்ட் விஷயத்துல அவசரப்படுறது நல்லது இல்லைங்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம ரூல்ஸ் படி போறதுதாங்க நல்லது. அப்பா உங்க ரூல்ஸ் விஷயத்தை எல்லாம் அப்புறமா சொல்லுங்க சார். வெளியில எங்க ஆளுங்க வெயில்ல நிக்கிறாங்க. நீங்க வாங்க கலெக்டரம்மா. இந்த சமயத்துல நான் என்ன டிசிஷன் எடுக்கணும்? எல்லாருக்கும் தரதுங்கிறது நடக்காத காரியம். டூ ஒன் திங், ஆக்ஷன் வைங்க. யார் அதிக பணம் கட்டுறாங்களோ அவங்களுக்கு தந்துருங்க. அது ஒண்ணுதான் சொல்யூஷன். தேங்க் யூ. வர மேடம். இப்படி ஏன் வேலையை இழுத்து விட்டுக்கிறீங்க? ரூல்ஸ் ஒத்துக்காதானே, முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் தயங்கி தயங்கி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம ஆளுங்களை வெளியே நிக்கிறாங்க, வாங்க. சாரி, இவ்வளவு நேரம் நான் ஆபீசர்ஸோட பேசிக்கிட்டு இருந்தது உங்க சைட்டை பத்தி தான். எங்க சைட் பத்தியா? அந்த பட்டா உங்களுக்கு கொடுக்க ரூல்ஸ் ஒத்துக்க மாட்டேங்குது. நேத்து வரைக்கும் ஒத்துக்கிட்ட ரூல்ஸ் இன்னைக்கே ஒத்துக்காம போச்சு. ஆமா, நேத்து வரைக்கும் அவங்க எல்லாரோட பிரச்சனையும் என்னது நினைச்சு அவங்களுக்கு அந்த இடத்துக்கு பட்டா கொடுத்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஒரு கலெக்டரா நான் யோசிச்சா சில லீகல் ப்ராப்ளம்ஸ் வருது. வருதா இல்ல யாராவது வர வச்சாங்களா? நீங்க தேவையில்லாம தப்பா யோசிக்கிறீங்க. யார் பக்கம் தப்பு இருக்குன்னு தான் நான் இப்ப உன்னை கேக்குறேன். செக்ஷன் ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. ஏலத்துல யார் அதிக பணம் தரேன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இடத்தை தரணும். அவங்க வசதி இல்லாதவங்கிறதுனால பணம் கட்ட 1 மாசம் நான் டைம் வாங்கி தரேன். எப்படியாவது பணத்தை கட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த இடத்தை நான் வாங்கி கொடுக்கறேன். ரொம்ப நல்லா இருக்கு கலெக்டர். அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பணம் இருந்தா நீங்க கொடுக்கிற டைம் அவங்களுக்கு தேவையே இல்ல. புரிஞ்சுக்கங்க. மத்தவங்களை நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி உங்க பொண்டாட்டியை புரிஞ்சுக்கங்க, அவ கடமையை நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும் இந்திரா. பட்டா கிடைக்கணும் வெளியே ஆசையோட நிக்கிறவங்க கிட்ட போய் நான் என்ன பதில் சொல்றது? நீங்க எதுக்கு சொல்லணும்? செக்ரட்டரி மேடம், கலெக்டர் ஃபைல தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அந்த இடம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. சைட் பிலாங்ஸ் டு கவர்மெண்ட். அந்த இடத்துல போர்டு வைங்க. பொறுப்புள்ள கலெக்டர் அவங்க மனசை வேதனைப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இதை தவிர என்னால எதுவும் செய்ய முடியாது.
ONGC கிரேன் ரிப்பேர் பண்ண கடலூர் வரைக்கும் போறேன். வரத்துக்கு 2 நாள் ஆகும். ஜாகிரதையாரு. என்னங்க, நான் உங்களுக்கு பட்டா வாங்கி தரல, நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்கல்ல? ரூல்ஸ் அப்படி இருக்குங்க. சும்மா இரு. ஆபீஸ் தான், வீடு வீடு தான். ஆபீஸ் பிரச்சனை வீட்டுக்கு வரக்கூடாது, வீட்டு பிரச்சனை ஆபீஸ் போக கூடாது. வரேன். அக்கா, பூ வாங்கிக்க. எங்க பாருமா, எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் எங்க மனசுல உள்ள அன்பு மட்டும் என்னைக்கும் மாறவே மாறாது. ஆபீஸ்ல ஃபைல்ல உனக்கு ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாம் உன் வீட்டு வாசப்படியை தாண்டி உள்ள வராம பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. இட் இஸ் மை ரிக்வெஸ்ட். எஸ், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வந்திருக்கோம் மேடம். சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களுக்கும் லேபர்ஸ்க்கும் அந்த இட விஷயத்தை டிஸ்பியூட் அரைஸ் இருக்கிற இந்த சமயத்துல நீங்க அந்த வீட்டுல தங்கி இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. ஆமா மேடம், உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் போடுறாங்கன்னு எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதனால நீங்க கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டா எங்களுக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்காது. நோ நோ, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. அவங்க அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது. ஐ நோ இட். இல்ல மேடம், இந்த விஷயத்தை சாதாரணமா நினைக்காதீங்க. உங்க வீட்டுக்காரர் அங்க வரத்துக்கு ஒத்துக்கலன்னா நாங்க அவர் ஒத்துக்க வைக்கிறோம். ப்ளீஸ், இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேண்டிய அவசியம் இல்ல. இது வெளியில யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். I can look after myself. You can go now. சாரி மேடம். Madam? Nothing to worry, madam. You're going to become a mother. Congratulations. Thank you. ஐயோ, அப்பா தலை சுத்துதுங்க. அப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல இந்திரா? உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். பெத்துக்கிறது நாள்ல. பின்ன நீ கரெக்டா இருந்தாலும் உன் பிள்ளைய நீதான் பெத்துக்கணும். நான் பெத்துக்க முடியாது. அந்த பொண்ணு என்ன உன் கேரேஜ்ல உள்ள காருன்னு நினைச்சுக்கிட்டியாடா? இனிமே இந்திராவ கண்ணாடி பொம்மை மாதிரி நீ பார்த்துக்கணும். கொள்ளுடும் பரவா. வாங்கம்மா, இந்த சேலை கொண்டு அந்த பொண்ணு கையில கொடுக்க. வாங்கிக்கமா, உன் பேர்ல அர்ச்சனை பண்ணி நாங்க இந்த புடவை படைச்சு மாரியம்மன் காலடியில இருந்து கொண்டு வந்திருக்கோம். வர்ற 3 மாசமும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த புடவை கட்டிக்கிட்டா பிறக்கிற குழந்தை அழகா பிறக்கும். பிரசவமும் சுகப்பிரசவமா இருக்கும். வாங்கிக்கமா. வணக்கம்மா. அம்மா இந்திரா, என்ன மாமா? உன்னை பார்க்க உங்க அம்மா வந்திருக்காங்க. அம்மா வந்திருக்காங்க. எங்க? அதோ. என்னம்மா இங்கே நின்னு? என்னாச்சுமா? என் துரதிருஷ்டம்மா, என்னோட ஒரே பொண்ணு கர்ப்பமா இருக்கிற விஷயத்த யாரோ சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்திரா, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கமா. கிட்ட இருந்து உன்னை பாத்துக்க வேண்டிய 3வது மனுஷி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன அக்காஜி, இந்திராவை வீட்டுக்கு கூட்டு போலாம். அவ உங்க பொண்ணு, அவளுக்கு நீங்க தான் பிரசவம் பார்க்கணும். என் ஆணவத்துக்கான பலனை நான் அனுபவிச்சுட்டேன். அம்மா இந்திரா, என்னதான் இருந்தாலும் உன்னை பெத்து வளர்க்க நான் கஷ்டப்பட்டிருக்கேங்கிறத மறந்துடாத. போட்டோம், உடம்ப பாத்துக்க, சுமையெல்லாம் தூக்காத. இந்த பழைய சேலையில ஏன் கட்டிக்கிறமா? அம்மன் காலடியில வச்சதுன்னு காலனிக்காரங்க கொடுத்தாங்க, அதனால கட்டிக்கிட்டேம்மா. என்னமா அது? ஏமா, நீ வேலைக்கு முடிஞ்சு கட்டினியா? அப்படி அதை தொங்க விடக்கூடாது. கடவுள் கிட்டதான் வைக்கணும். இல்லம்மா, நான் கட்டல. நானே இப்பதான் பாக்குறேன். அத நீ கட்டலையா? அப்படின்னா इधर देखो, அங்க वो लेका वो देखने को डर लगता है मैडम. ஏய், போயா? जी हाँ. ஐயோ, வேணாம், தொடாத, தொடாத, தொடாத. அக்காஜி, கொஞ்சம் இரு. இது அது மாதிரி இருக்கு. அப்படின்னா வந்திருக்கிறவங்க எடுத்துட்டு போலாம். இந்த சேலை எப்ப கட்டணுமா? காலையில தான் கட்டினேன். யார் தந்தாங்க? காலனிக்காரங்க தந்தாங்க. இது அம்மனுக்கு சாத்தின சேலையா? இது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. இவங்க உயிருக்கே முடிச்சு போட்டு இருக்காங்க.
இந்த சேலையோட சேர்த்து வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு ஆபத்து ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னும் 1 மாசத்துக்குள்ள இவங்க உயிருக்கு கூட ஆபத்து ஏற்பட இருக்குது. முடிச்சு போட்ட முடி மஞ்சள் துணியை எல்லாம் இவங்க வீட்டு கொல்லப்பக்கம் இருக்கிற தெற்கு மூலையில ஒரு பானையில போட்டு தலைகீழா புதைச்சு வச்சிருக்காங்க. உண்மைதான் உண்மைதான். ஐயோ, சும்மா இருமா. இந்த காலத்துல போய் இதையெல்லாம் நீ இன்னும் நம்புறியே? நீ நம்பாத, நானும் நம்பல. இருந்தாலும் எதுக்கும் ஒரு தடவை பாத்துறது நல்லதுமா. எனக்கு ஆஃபீஸ்ல டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. எல்லாம் கரெக்டா இருக்குதா? கொடுத்துரு. என்னம்மா இது? வீட்டு வேலையெல்லாம் நீயே செய்யற, கர்ப்பமா வேற இருக்க. இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. ஒரு கலெக்டரான உனக்கு இதெல்லாம் எதுக்குமா? கலெக்டரா இருந்தா நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்யறதுல தப்புன்னு இருக்கு மாமா. ராஜா எங்க? கடலூருக்கு போயிருக்காரு, 2 நாள்ல வந்துருவாரு. உன்னை நினைச்சு உங்க அம்மா ரொம்ப கவலையா இருக்காங்க. இந்தாமா குங்குமப்பு, உங்க அம்மா கொடுத்தாங்க. இத பால்ல கலந்து குடிச்சா பிறக்க போற குழந்தை சிகப்பா அழகா கொழு கொழுன்னு குண்டா பிறக்குன்னு உங்க அம்மா ஆசைப்படுறாங்க. ராத்திரி பால்ல இத கலந்து ஒண்ணு குடிக்க சொன்னாங்க. அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க. நான் வர்றேம்மா. ஆ. ஆ.